அருமை தம்பி சுரேஷ் சங்கையா அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் கூகுள் சார் வாங்க சார், மேலே வாங்க சார் ப்ளீஸ். நான் தான் சார் எல்லாரும் கூப்பிட்றேன் போகும்போது. நீ எது சொன்னாலும் தப்புடா. என்னன்னா இந்த படம் வந்து எடுத்துட்டு சுரேஷ் சங்கையா மறைஞ்சிட்டான். அவன் நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி இந்த படம் நல்லபடியாக ஓடிச்சு, சக்ஸஸாக ஓடிட்டுருக்கு. இதுக்கு முதல் காரணம் உங்களோட ஆதரவு தான். உங்களுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு படத்தை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தயாரிப்பாளர் எனக்கு தெரியக்கூடாதுன்னு பார்த்துருக்கேன். நான் அப்போ ஃபோன் பண்ணி விசாரிப்பேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு இந்த படத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு. இப்போ இல்லைமே எனக்கு இன்னொரு ஷூட்டிங் இருக்குது, 2 மணிக்கு ஆச்சுட்டு எல்லாம் வெயிட் பண்ண வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ½ hour நான் வெயிட் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்லைன்னா தப்பாகிடுது என் படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சார் முதல்ல உங்களுக்கு நன்றி சார். உங்களை மாதிரி எனக்கு ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமான சார். லவ்லிங், அப்புறம் கேமராமேன் சார், தேங்க்ஸ் சார், புகழ் சார், எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய எனக்கு நம்ம ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாருமே வெளியே சொன்னாங்க, இங்கேயும் மேடம்லாம் சொன்னாங்க, நிறைய படங்கள் வந்து காமெடி படங்களே நீங்கள் நிறைய பண்ணுறீங்க, இனிமேல் நல்ல படங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 300 படம் பண்ணீங்க, அது 300 மேலே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம டீம் தெரியல, அது அர்ஜுனன் 10 அந்த டீம் வந்து கண்டுபிடிச்சி அதை போட்டிருக்காங்க, டீச்சராக போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைத்துறைக்கு நான் என்றைக்குமே எப்போவுமே நல்ல கதையும் காமெடி கலங்கள் அது அமைகிற எல்லா படங்களும் நான் பண்ணுவேன். முக்கியமாக நம்ம மக்களோட பிரச்சனைகளை என் மூலயமா சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க எந்த கதையாக இருந்தாலும் எடுத்துடுவாங்க. சத்தியமாக நான் பண்ணேன். தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. சுரேஷ் சங்கையா வந்து படம் எடுத்துட்டு ஒரு கிடாயின் கண்ணை மன படம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சத்திய சோதனை எடுத்துட்டு அது வராமல் நீண்ட வருடங்களுக்கு பிறகு அந்த கதையை வந்து தயாரிக்கிறதுக்கு முன் வராருல்ல, அது வந்து அதற்கு தான் முதல் நன்றி. அது இப்போ வரைக்கும் அதே எஃபர்ட்டோட இந்த படத்தை கொண்டு வந்து முடிச்சுட்டு இப்போ நன்றி விழா வரைக்குமே அதே வேகத்தோடு இருக்காருல்ல, அதனால் அவருக்கு முதல் நன்றி. அதை தொடர்ந்து அவருக்கு சப்போர்ட்டாக நின்ன ஹாட் ஸ்டாருக்கு 2வது நன்றி. ஏன்னா அவங்க கூட இருந்து அந்த ஒரு பலத்தை சேர்த்ததுனால தான் இது வந்து திரைக்கு அடுத்த நகர்வாக நடந்தது. ஸோ அதற்கு பிறகு அதை வந்து ரிலீஸ்க்கு கொண்டு வரணும்னு நினச்சி அவருக்கு சப்போர்ட்டாக நின்னார்ல குகன் சார், அவருக்கு இன்னொரு நன்றி. ஆமாம். ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக அந்த பின்னாடி இருந்து அதை இப்போ வரைக்கும் அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிற உதவி இயக்குநர்களுக்கு அடுத்த நன்றி சொல்லுவாங்க. நான் அரவிந்த், ஏன்னா அரவிந்த் மட்டும்தான் முன்னாடி தெரிகிறாரு, ஆனால் அவருக்கு பின்னாடி அத்தனை உதவி இயக்குநர்கள் இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் மன்னிக்கணும் நண்பர்களே, உங்கள் பேரை முழுசாக எனக்கு தெரியல. ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். அதே மாதிரி வந்து இந்த படம் வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகாமல் ஈபியாக நின்று அந்த படத்துக்கு வந்து முழு அந்த அவரோட ஒத்துழைப்பு கடைசி வரைக்கும் ஆர்ட்ஸார்லேருந்து அந்த கண்டென்ட் அவுட்டு ஃபைனலாக கொடுக்குற வரைக்கும் நின்று அவர் நரன் சாருக்கு அடுத்த நன்றி சொல்லணும். அது ஸோ இதில் நடித்த யோகி பாபு சார் இப்போ வரைக்கும் அவர் வந்து இந்த பப்ளிசிட்டிக்கு வந்து அவரோட தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்காரு, அவருக்கு நன்றி. ஏன் இதுக்கு எல்லோரும் ஒருத்தருக்காக நன்றி சொல்கிறேன்னா, இது சுரேஷ் சங்கையா இருந்திருந்தாருன்னா இந்த விஷயத்தை தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நடிகனா மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டராகவும் இந்த நன்றியை சொல்லணுன்றது என்னோட கடமையாக இருக்குது. அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட்டு, ஸோ உங்களுக்கு அதுவும் சுரேஷ் சங்கையாவுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் சண்டை வரும், ஆனால் இருந்தாலும் வந்து அப்படி எதையாவது ஒன்று முகம் சுளிக்காமல் இதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த படத்தை வந்து அந்த திரைமொழியில் கொடுத்தாரு பாருங்க சினிமாட்டோகிராஃபர், கேமராமேன், அவருக்கு வந்து பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் என்ன மாதிரியான கலரில் வரும், எப்படி வரும் அப்படின்றது அவங்க ஒன்றுனா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசும்போதே சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் அது ஃபைனல், ஏன்னா சுரேஷ் சங்கையா வந்து கடைசி நேரத்தில் அவருக்கு உடல் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கும்போது அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சார் பாருங்களேன், அது கேமராமேனுக்கு நன்றியை சொல்லணும். அதே மாதிரி இவ்வளோ ஃபுட்டேஜ் இதை வந்து இப்போ நம்ம பார்க்குறதுக்கு வந்து இவ்வளோ ஈஸியாக கொண்டு போய் கொடுத்தாருல்ல எடிட்டர் ராமர் சார். ஸோ அவருக்கு வந்து ஆமாம், இப்போ கேட்டேன் நான் என்ன சார் படம் அரசன் அப்படின்னாரு. நீங்கள் தான் தெரியுமா எல்லாம் பெரிய படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதுக்கிடையில் சின்ன படங்களும் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ எந்த படத்துக்குனாலும் அவரோட உழைப்பை வந்து ஒரே மாதிரி தான் செலுத்துகிறாரு. ஸோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அதே மாதிரி இசையமைப்பாளர் நிவாஸ்க்கு, அவர் தெரியல வரல சார், அவர் கொஞ்சம் பிஸியாக இருப்பார். ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றி.
எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லணும்னா பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு. ஏன்னா எல்லாருக்கும் வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க பாருங்களேன். எந்தவித ஏன்னா காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் பெரிய படங்களுக்கு விட இந்த படத்துக்கு நிறைய எஃபர்ட் போட்டாங்க அப்படின்றது இந்த படத்தோட பப்ளிசிட்டிலேருந்து அது தெரிஞ்சது. ஏன்னா சின்ன சின்ன ரீல்ஸ்லேருந்து யூடியூப்பில் நிறைய எங்கே திரும்பினாலும் கிணத்த காணும்னு அது வந்து அது முக்கியமான ரோல் வந்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு தான். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இது எல்லாத்துக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஹாட் ஸ்டாருக்கும் தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் மிகப்பெரிய நன்றி, மகிழ்ச்சி. ஊடகத்துறை பெருமக்கள், பார்வையாளர்கள், இத்திரைப்படத்தில் பணியாற்றிய இயக்குனர், இணை இயக்குனர்கள், துணை இயக்குனர்கள், அத்தனை டெக்னீஷியன்களையும் பணிவுடன் வணங்குகிறேன். எனக்கு ஊர் ராமநாதபுரம் மாவட்டம். என் பேர் கந்தசாமி தான். 86 திரைப்படம் நடிச்சிருக்கேன். குறிப்பாக வந்து இது என்னென்னா, இன்னைக்கு அவர் எங்களோட இல்லை, ஆனால் மறைஞ்ச பிறகு ஒருத்தரை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட மனுஷன், இப்படிப்பட்ட மனுஷன், அடடடா ஊர்லேயே சொல்லுவாங்க. அந்த மனுஷன் மாதிரி ஒரு மனுஷன் பார்க்க முடியுமா? நேற்று வரைக்கும் அவர் வஞ்சிருப்பாங்க. அவர் இறந்த பிறகு இல்லாதவர்களாக சொல்லுவாங்க. ஆனால் அவர் எடுத்த 4 திரைப்படம், அன்பு தம்பி சுரேஷ் சங்கியா 4 படம் எடுத்திருக்கிறாரு. அவருடைய ஒவ்வொரு படத்திற்கும் நான் கூட இருந்திருக்கிறேன். லொக்கேஷன் தேர்வு பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஒரு கிடாயின் கருணை மனு அந்த படத்தில் ஆரம்பித்து, அதுக்கு பிறகு சத்திய சோதனை, அதுக்கடுத்து நல்லதொரு வீணை செய்த படம் இன்னும் வரல, வரும். அடுத்து கிணத்தக்கான படத்துக்கு நாங்கள் தேடாத ஊர் இல்லை, அப்படி தேடி கண்டுபிடிச்சி கேமராமேன் சாரே 4 முறை 5 முறை வந்திருக்காரு. கூடயே இருப்பேன். ஏன்னா இது குறிப்பாக நான் வாழ்கிற ராமநாதபுரம் மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற விருதுநகர் மாவட்டம் 2க்கு ஊட அந்த ஊர் மாட்டிக்கிருச்சு. அண்ணே ஓட்டு வீடு மட்டும்தானே இருக்கணும் அப்படிங்காரு. அப்போ தேடி கண்டுபிடிக்கிறோம். அன்பு தம்பி ஹீரோகுமார், நான் அப்படி தேடுனா புறசூலூர்னு ஒரு கிராமத்தை கண்டுபிடிக்கிறோம். நான் எந்த மாதிரியான சூழ்நிலையில் பணியாற்றினேன் அப்படிங்கிறது அந்த படப்பிடிப்பு டீமுக்கு தெரியும். அது குறிப்பாக அன்பு தம்பிகள், அரவணைப்பான தம்பிகள், இணை இயக்குனர், துணை இயக்குனருக்கு நல்லா தெரியும். அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. மேனேஜர் தம்பி சங்கர் தம்பி உட்பட, கார்த்திக் சார் உட்பட எல்லாருமே நான் ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் அவங்களோட ட்ராவல் பண்ணுறேன். எல்லாத்தையும் தாண்டி உண்மையிலே நான் நன்றி சொல்கிறது முதல்ல அந்த புறசலூர் கிராம பொதுமக்கள், நடுவப்பச்சேரி, நத்தக்குளம், ரெட்டியப்பட்டி, இந்த 4 ஊர் பொதுமக்களும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்தில் நடித்த என்னை போன்று அத்தனை கேரக்டர்களும் உயிரோட்டமாக இருந்துச்சு. இதுக்கு முழு காரணம் இன்னைக்கு என் கூட, ஏன்னா ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முந்தையே தம்பி என்கிட்ட கதை சொல்லிடுவார். அவருக்கு தூக்கம் வரலைன்னா ஃபோன் போடுவார். ஏன்னே அடுத்த படம்னே நம்ம வந்து ஏலியன்ஸை பற்றி எடுக்க போகிறோம்னே. அப்படியா தம்பி, சொல்லுங்க தம்பி. நான் என்னண்ணே படுத்துட்டீங்களா அப்படிம்பாரு. இல்லை தம்பி நான் முடிச்சிருக்கேன். அண்ணே எங்கே தம்பி தூக்கம் வருது அப்படிம்பேன். ஏன்னே அடுத்து நம்ம வெளிநாடு போகிறோம்னே, பாஸ்போர்ட் வச்சுருக்கலானே. அவனுக்கு இப்போ வச்சிருக்கேன் தம்பி, நல்ல வேணுண்ணே, அடுத்து அங்கே தானே போகிறோம். என்ன தம்பி இப்படி தான் சொல்கிறீங்க, சுற்றி அருக்கோட்டைக்கு தான் வர்றீங்கன்னு. என்ன போனே அருக்கோட்டை நம்மளை விட மாட்டேங்கண்ணே அப்படிம்பாரு. அப்படி ஒரு உரிமையானவர். பல முறை எனக்கும் இருக்கும் சில விஷயங்கள் விவாதம் வந்திருக்கும். அவருடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் நான் மிக கண்டிப்பான சில விஷயங்கள் அவருக்கு தெரியாமல் நான் பண்ணியிருக்கிறேன். அது அவருக்கு மட்டும் தெரியும். அந்த சகோதரி, அவர் தம் துணைவியார், இந்த சகோதரிக்கு தெரியும். பல முறை நான் அவரை எப்படியாவது தப்பிச்சு கொண்டு போய் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி அருக்கோட்டில் இருக்கிற ஹோட்டல்ஸுக்கு பூரா சொல்லியிருக்கேன். யாரும் அவருக்கு ரூம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி. அவர் ஷூட்டிங் முடித்தா ஊருக்கு போயிடணும், அவர் கிளப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி இருந்தும் இன்னைக்கு கூட இல்லாட்டாலும் உண்மையிலேயே நான் என்னை பெற்ற தாய் தந்தையர் மீது உள்ள மதிப்பை விட நான் அவருடைய இறப்புக்கு, என் தாய் தந்தையர் இறந்தாங்க சமீபத்தில் 3 மாதத்துக்கு முந்தி, என் உடன் பிறந்த தம்பி இறந்தான். ஆனால் அதையும் தாண்டி என்னை அவ்வளவு அக்கறையாக என்னுடைய கதை ஸ்கிரிப்டை தூக்கி கையில் கொடுத்துருவார். அண்ணே இதில் உங்களுக்கு என்ன கேரக்டர் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துங்க, நீங்கள் எடுக்கிறதானே உங்கள் கேரக்டர் பார். அப்படி ஒரு உரிமையான ஆள். இன்னைக்கு அவர் அழிச்சுக்கிட்டாருங்கிற ஒரு பெரிய மன வருத்தம் எனக்கு இருக்குது. இருந்திருந்தா இந்த படத்தில் எடுத்த என்னை போன்ற கலைஞர்களுக்கும் நிறையா டெக்னீஷியன்களுக்கும் தொடர்ந்து வாழ்வு கிடைச்சிருக்கும். அவர் இல்லாத இந்த நிலையை தொடர்ந்து அவருடைய பணியாற்றிய, எங்களை உருவாக்கிய அத்தனை திரைக்கலைஞர்கள் இங்கே வராமல் இருந்தாலும் இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை திரைக்கலைஞர்களுக்கும், இப்படத்தை இந்த அளவுக்கு வெற்றி பெற செய்த ஊடகத்துறைக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லா பிரசன்ட் மீடியாவுக்கும் வணக்கம். ஹாப்பி உகாதி. ஃபர்ஸ்ட்லி நம்ம எல்லாருமே தேங்க் பண்ணணும். ஏன்னா நான் சில ரிவ்யூஸ் பார்த்தேன், ரொம்ப ஸ்வீட்டாக நீங்கள் எல்லாம் என்னை பற்றி இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.
இன்னைக்கு நான் சுரேஷ் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்ட் சார் சொன்ன மாதிரி இது சாரோட கரெக்டான ஃபேர்வெல். அண்ட் ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி யாராவது சாரோட ஃபேமிலி ஹெல்ப் பண்ணணுன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் த ஃபேமிலி. And yeah, Ramesh sir, you are the best and the most sweetest producer. Thank you so much. Tyagya sir, thank you so much. Gagan sir, thank you so much. Raman sir, thank you. Ramkrishnan sir, Kavita Bharati sir, Kandasamy sir, thank you everybody. Cast and crew ko oru periya thank you solano, and especially the ADs and the associate and Arvind, thank you so much. Amarraj sir, சுரேஷ் சார் இல்லை, ஆனால் நீங்கள் எல்லாம் சாரோட பில்லர் மாதிரி யூ ஹாவ் மேட் த ஃபிலிம் சக்ஸஸ்ஃபுல். அண்ட் கனதுக்கான ஆக்சுவலாக என் முதல் சக்ஸஸ்ஃபுல்லான படம், அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் யா வெங்கடேஷ் பிஆர்ஓ, தேங்க்யூ ஸோ மச். ராஜேஷ் அண்ணா, உங்களோட ரிவென்ஸ் தேங்க்யூ. அண்ட் யா எல்லாருக்கும் தேங்க்யூ. அம்மா இன்னைக்கு நம்ம 2 பேரும் சீக்கிரமாக வந்தோம். ஸோ தேங்க்யூ. அண்ட் ஐ லவ் யூ அண்ட் ஐ ஹோப் ஐ ஆல்வேஸ் மேக் யூ ப்ரவுட். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் சித்தர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.